தமிழ்நாட்டில் இப்போ வந்து தேர்தல் நடக்கிறது அப்படின்னு சொன்னால் வந்து திமுக 48% வந்து வாக்குகளை பெறும். அதாவது 47% கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றிருக்காங்க. அதை விட ஒரு சதவீதம் கூடுதலாக 48% இடத்தை வந்து வெற்றி பெற்று மீண்டும் திமுக தான் ஆட்சி அமைக்கும். அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது வெறுமனே 3 இடங்களை மட்டும்தான் பெறும் அப்படின்னு சொல்றாங்க. விஜய் வருவது அப்படிங்கிறது திமுக கூட்டணிக்கு தான் சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து யதார்த்தமான ஒரு விஷயம் தான். ஏன்னா இப்போ வந்து திமுக ஒரு 5 ஆண்டுகள் ஆண்டு இருக்கிறது அப்படிங்கிறப்ப வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது ஏதாவது ஒரு தரப்பில் இருக்க தான் செய்யும். அப்போ அந்த ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது ஒரே ஒரு கட்சி இருக்கிறப்ப அது ஃபோக்கஸ் பண்ணி வர்றப்ப ஒன்று அது வெற்றி பெறலாம் அல்லது திமுகவுக்கு ஒரு கடுமையான சவாலை கொடுக்கலாம். இப்போ என்னன்னா அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பக்கம், அந்த கூட்டணியுமே ஒரு உறுதியான கூட்டணியாக இல்லை. பாஜக மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி அல்லது தேமுதிக இவங்கெல்லாம் பெருசாக இருக்காங்களா இல்லையான்னு தெரியாத ஒரு சூழல். ஓபிஎஸ் வெளியில் போயிட்டாரு, டிடிவி தினகரன் ஒரு ஆசிலேஷனில் இருக்காரு. இந்த மாதிரியான ஒரு சூழல் ஒரு பக்கம் இருக்கிறப்ப அதிமுக பாஜக கூட்டணி அங்கிட்டு நாம் தமிழர் கட்சி இங்கிட்டு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு திமுக எதிர்ப்பு வாக்குகள்லாம் சிதறடிப்பதுங்கிறது திமுகவுக்கு தான் சாதகமாக அமையும். அதை தாண்டி வந்து திமுக கடந்த காலங்களில் வாங்காத பல வாக்குகளை வந்து வாங்கியிருக்கிறாங்க. பெண்களிடமிருந்து, மாணவர்களிடமிருந்து, இளைஞர்களிடமிருந்தெல்லாம் வாக்குகளை வாங்கியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதிமுக பாஜக கூட்டணி 3 இடம் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து ரொம்ப குறைத்து மதிப்பிடப்பட்டதாகத்தான் இருக்கும். அவ்வளவு கேவலமாக தோக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோன்றுகிறது. ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து அதிமுக பாஜக கூட்டணி விழுவதற்கு வாய்ப்பு இல்லை. பாமக தேமுதிகலாம் சேர்ந்தாலும் கூட விழுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத இன்னைக்கு இருக்கக்கூடிய கலை யதார்த்தம். ஆக மொத்தம் இந்த 10 தோல்வி பழனிசாமிங்கிறது அடுத்து 11 தோல்வி பழனிசாமி ஆவதற்கான ப்ரொமோஷன் அடைவதற்கான ஒரு வாய்ப்பாக தான் இப்போதைக்கு யதார்த்தம் இருக்கிறது.